ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இந்த 9 கிரகங்கள், இந்த சனி, நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை, 1.5 மாதத்துக்கு ஒரு முறை, 2.5 நாளுக்கு ஒரு முறை, இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட். இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே தான் வரும், கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துலலாம். இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த 6 கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும். அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 9 கிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள்னே எடுத்துக்கலாம். இந்த சனி ராகு கேது குரு, இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும். இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள், ஆனி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது, என்னென்ன விரதங்கள் வருது, எதை நம்ம அனுஷ்டிக்கணும், எதை மேற்கொள்ளணும், முக்கியமானது மட்டும்தான். அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறத கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆனி மாத பலன்களை தான் இப்போ பார்க்குறோம். 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ராசியில் எந்த கிரகமும் இல்லை, 2ஆம் இடத்துல இல்லை, 3ஆம் இடத்துல இல்லை, 4ஆம் இடத்துல ராகு. 4ல் ராகு இருக்கிறதுனால தாயார் உடல்நலக்கேடு, அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும். அம்மா வகை சொத்துக்கள் பிரச்சனை, அம்மா வகை சொந்தங்கள்னால பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத வழக்குகள், தொல்லைகள் இதெல்லாம் கொடுக்கும். சில பேருக்கு உடல்நலக் கோளாறு, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், தலை, கண், வயிறு இங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, வாரிசுகள் குழந்தைகளுக்கு யாராவது உடல்நலம் பாதிப்பு, மருத்துவமனையில் அனுபவிக்கிறது, சிகிச்சை பெறுறது, விபத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, தாயார் தகப்பனாருக்கு பிரச்சனை, வாரிசுகள் மூலம் பிரச்சனை. இதுதான் சனி பண்ணுவார். சனி 5ல் இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன், அது நன்மையை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக உயர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். புதியதொரு தொழில் முயற்சி வெற்றியை காணலாம். பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய நட்புகள் நன்மையை தரும். புதிய மனிதர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். புதிய ஒரு தொழிலை கற்றுக்கலாம். அதன் மூலமாக வருமானங்களும் இது பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த ஆடை தொழில், டெக்ஸ்டைல்ஸ், பொதுவாக ஜவுளித்துறை, ஆபரண தொழில் இதில் இருக்கிறவங்க, வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ், குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகச்சிறப்பானதொரு அமைப்பு ஏற்படுது. நன்மைகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 7ல் ஒன்றுமல்ல, 8ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. குரு மறைஞ்சு போயிடுறார் சூரியனோடு சேர்ந்து. தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, தகப்பனாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல்நலத்தை கவனமாக இருக்கணும். இல்லைன்னா 8ல் குருவோடு சூரியன் இருக்கிறதுனால குருவும் மறைஞ்சு போயிட்டார். திருமண வாழ்க்கையிலையும் சிறு சிறு சலசலப்பு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவு அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அதே மாதிரி தகப்பனார் உடல்நலத்திலையும் கவனம் தேவை. அரசு வேலை, அதாவது அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பணியாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 9ஆம் இடத்துல புதன் மிகச் சிறப்பு. திறமையை வெளிக்காட்டலாம். வித்தை, பெயர், புகழ், திறமை வெளிப்படுத்தப்படும். இவ்வளோ நாளாக நமக்குள்ளே இருந்த வித்தை, பெயர், புகழ்லாம் இப்போ அதை பிரதிபலிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் சிறந்து விளங்கும். கனிம வளத்துறை, நிலக்கரி சுரங்கங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் விவசாயிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ஆழ்வாராய்ச்சி, தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றம். அதே மாதிரி நீதிபதிகள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆனி மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 80% நன்மைகள் ஏற்படுது. சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. விருச்சிகராசினியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு 12:14 முதல் ஆனி மாதம்
13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:13 வரை சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஹனுமனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.